இங்கே என்ன கூத்து நடக்குதுன்ற விஷயத்தை நான் சொல்கிறேன். ஃபுல் வீடியோ லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணுறேன், அங்கேயும் பார்த்துக்கோங்க. கும்பகோணத்தில் ஒரு பகுதியில் திமுக சேர்ந்த சிலர் அவங்க சொன்ன வாக்குறுதியான 8000 ரூபா கூப்பனை இப்பயே மக்கள்கிட்ட கொடுத்து ஓட்டு வாங்குறதா தான் இந்த புகார் வந்திருக்கு. ஆமாண்ணா அவங்க கொடுத்துருக்காங்க, அந்த கூப்பன் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. இது என்ன தைரியத்தில் திமுகவை சேர்ந்த சிலர் கொடுக்குறாங்கன்றது தெரியல. இது அவங்க தலைமைக்கு தெரியுமான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் அதிகாரிகளுக்கு இது தெரிஞ்சும் தெரியாமல் நடந்துக்கிறாங்களான்றதும் எங்களுக்கு புரியலை. இந்த கூப்பனெல்லாம் நம்பி இன்னும் நீங்கள் ஓட்டு போட்டுட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்மளோட வாழ்வாதாரம் இப்படியே தான் இருக்கும். இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உண்மையாக நமக்காக வேலை செய்கிறவங்க யாருன்றதை பார்த்து ஓட்டு போடுங்க. அப்போ தான் நம்மளோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். கும்பகோணத்தில் நடக்கிறத ஏன் நான் இந்த பேஜில் போடுறேன்னா, திண்டுக்கலுக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலாம். அப்போ நீங்கள் உஷாராக இருந்துக்கோங்க. என்ன வேலை இது? வெக்கமா இல்ல? நியாயமா நீ வேலை செஞ்சில உழைச்சி ஓட்ட கேளுங்க. திமுக கோட்டை கோட்டைன்றீங்களா? உங்க எம்எல்ஏ வந்து செஞ்ச நல்லது செஞ்ச ஓட்டு கேட்க சொன்ன 8000 டோக்கன் கொடுத்து ஓட்டு கேட்கறீங்க. வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம்? மக்களை முட்டாளாக்குறீங்களா? இன்னும் நீங்க கொடுக்குற 8000 வாக்கு வந்து முட்டாளாக்கிட்டு இருக்கீங்களா மக்களை? எந்த டோக்கன் பாருங்க, இங்க பாருங்க, வார்டுக்கு வார்டு எந்த பகுதிக்கு போனாலும் வார்டுக்கு வார்டு டோக்கன் கொடுத்துட்டு இந்த திமுக எவ்வளவு திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கு. கேட்டா திராவிட மாடலுங்கிறது